அதனால கணவர் எந்த இடத்திலே கண்ணை கட்டி கையை கட்டி கானகத்தில் விட்டாரோ அந்த இடத்திற்கே நாம் போகலாம். போகலாமா? மீண்டும் பாஞ்சாலி மீண்டும் அந்த மறுவனத்திற்கே போகிறார். பாஞ்சாலி மறுவனம் போ. இந்த வைகுண்டம் அத்தனை விட்டு அந்த கானகம் வனத்துக்கே வந்திருக்கின்றோம். இந்த அலபாவனத்துக்கே மீண்டும் வந்திருக்கிறோம். அதனால இங்கே இருக்கலாம். இதுதான் பாஞ்சாலி மறுவனம். ஆமா, அதாவது இந்த வனத்திலே வந்திருக்கின்றோம். என் கணவர் வந்து அழைப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். அண்ணனுடைய அருள் இருந்தால் நமக்கு ஆபத்து நீங்கும். இல்ல அந்த கண்ணனுடைய அருள் இல்லை என்றால் சொன்னால் நம்ம கணவனுக்கு என்ன இருந்ததோ அது நம்மளுக்கு நடக்கட்டும். அதனால தைரியமா நம்ம பாத்துக்கலாம் எதா இருந்தாலும். அப்படியா? முன்ன வந்தா கல்யாணி கடிச்சாட்டா அவனு இப்படியே வந்தாச்சாட்டா. இப்ப இவன் வந்திருக்கிறான், இவனும் அப்படியே புடிச்சாடிக்கிறான். அம்மா இவனுக்கு ஜாக்கிரதையா நினைஞ்சே காலம் காத்தாலும் நம்மளுக்கு என்ன பார்த்தாலும் அப்படியே வாங்கி கொடுப்பா நாட்டுக்கு. என்னடா உனக்கு வேணும்? ஒண்ணும் வேணாம். யார் இருக்க உனக்கு பயமே பையன் இறக்கக்கூடிய பிரபஞ்சமான உலகத்திலே யுகம் என்பது எத்தனை? 4 யுகம். 4 யுகம். திசை என்பது எத்தனை? 4 திசை 8 கோணம் 16 திக்குகள். உலகம் என்பது எத்தனை? 7 திருமுகனம். ஆமா, இதில் உதித்திருக்கிறேன். ஆமா, நான் எங்க இருக்கிறேன்? எங்கே? வனத்திலே. ஆமா, என் பெயர் என்ன? யாரு என்பது தெரியுமா? சொல்லுங்க. கல்லாவில கசாப் கடை ஓபன். சொட்டு பாத்துரும் வயிறு மேல பார்த்து மயிலாட்டு
யார் இல்லை விட்டால் நீ என்ன, நான் இல்லை விட்டால் நீ என்ன. அறிவிழந்தவரே, ஜாக்கிரதை. அலபாபுரி இறக்கக்கூடிய துபாபுரி யுகத்திலே இந்த துபாபுரி யுகத்திலே இறக்கக்கூடியது என்ன நடந்தது? துரியோதனாதிகள் 100 பேர்கள், பாண்டவர்கள் 5,000. துரியோதனத்தில் இருந்த படைகள் எத்தனை? 17,000 சேனை. பாண்டவர் இடத்தில் இருந்தது 7 கோடி சேனை, யானை சேனை, குதிரை படைகள், ஒட்டக படைகள், மற்ற இருக்கக்கூடிய 100 பேர்கள். இரண்டாவது சொல்லக்கூடிய வடபுறம், அது இருக்கிறது வெள்ள பூமி, வெங்கல பூமி, ருத்ரகிரி. அந்த ருத்ரத்தில் இந்த ரவைகளம் எல்லாம் அடித்து சேனைகளை மடிக்கும் போது அந்த ஆறாக பெருகி போய் அந்த ரத்தமானது ஆறாக ஓடியது. எங்க வந்தது? அலம்பாபுரி வனத்துக்கு வந்தது. அது நீர்த்துளவி முட்டையிட்டு அதிலே வனபத்ரகாளி பிறந்தாள். இந்த வனத்திலே வசிக்கக்கூடியவர் என் குலதேவதி. அவள் என் குலதேவதை. அவளுக்கு எண்ணுமையான பூஜை நரபூஜை செய்வது, நரபலி கொடுக்கணும். எத்தனை பேர்? 62 பேரை கொடுக்கணும். இன்னும் 2 பேர் கிடைக்கல, 60 பேர் கிடைச்சிட்டாங்க. அதுக்காக என் தங்கை இருக்கிறார் அமிர்தவல்லி. என் பெயர் அமிர்தவல்லி. அங்க லட்சணமுடையவள் என் தங்கை அமிர்தவல்லி. அங்க லட்சணமுடையவர் யார் யாருக்கு? அது நான் சொல்லக்கூடாது. சொல்லாது. அங்க லட்சணமுடையவள் என் மகள் தங்கை அமிர்தவல்லி இருக்கிறார். அவளை கூப்பிட்டு இன்னைக்கு திருமணம் செஞ்சுட்டு இந்த காளி கோயிலுக்கு பூஜை செய்யணும். அதே நேரத்தில் தங்கச்சிக்கு கல்யாணமும் யார மாப்பிள்ளை பார்க்கணும். 60 வயசு வந்துச்சு. அதனால தலை கூப்பிடுறா. சொல்ல போறேன். தெரியும். அருகாமையில் எனக்கு தெரியும். அதனால நீங்க சொன்னா மத்தவங்களுக்கு புரியும். என் பேர் விளக்கப்பா எப்படி தெரியுமா? எப்படி? அமிர்தவல்லி. அது நீதானா? அமிர்தவல்லியாக இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? ஒரு கண்ணு பொண்ணு தனியா வந்திருக்க. ஒரு அண்ணன் இல்ல எனக்கு தம்பி சொத்து இருந்தும் எனக்கு எனக்கு அண்ணனுங்கிறாரு. நீ சொன்ன அதுவும் இருக்குது. எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தாலும் அண்ணன் அழைப்பு என்ன காரணமா தெரியாது. தங்கை வர வேண்டும். அண்ணன் அலம்பாசூரன் வர வேண்டும். தங்கை அமிர்தவல்லி வரணும். தங்கச்சி மேல ரொம்ப பாசம். என்ன காரணமா தெரியாது. தங்கச்சி வர வேண்டும். அமிர்தவல்லி வர வேண்டும். தங்கச்சி மேல ஏகப்பட்ட பாசம். கொஞ்சம் ஏறி போச்சேன்னா வாய்க்கு வந்த மாதிரி பேசும். அண்ணாவை பார்க்க வேண்டும்.
வந்தாலும் வெற்றிவேல் மாதம் சொல்லக்கூடிய அன்னை கோடி வளையெல்லாம் வைத்து அண்ணாவுடைய மாதம் பண்ணுறாங்க. என்னென்ன சுகம் இன்னைக்கு மாபெரும் மக்கள் சபை முன்பதாக மிக்க சந்தோஷம் அண்ணா. தங்கச்சி வர வேண்டும். என்று உனக்கு என்ன செய்ய போகிறேன்? பலி கொடுக்கறது 60 பேரை முடிச்சு வச்சு எடுக்கிறோம். இன்னும் 2 பேர் கிடைக்கல. அதனால உனக்கு திருமணம் செஞ்சுட்டு சிக்கமைக்கும் சென்று நான் பிடிச்சு கொண்டு வருகிறேன். அதனால உனக்கு திருமணம் செய்யறேன். அது யாரை பத்தி பூஜை செய்யற? சிவபெருமானை கோரி பூஜை செய்ய வேண்டும். சிவபெருமான பூஜை செய்தால் உனக்கு புண்ணிய சாலம், எனக்கு புண்ணிய சாலம். அந்த கண்ணனோட புண்ணிய கோயில் சிவனுடைய அருளை விட மரப்பொருள் கிடையாது. கல்யா படம் சிவபெருமான காரியம் தங்கள் பூஜை செய்யறாங்க. அந்த சிவபெருமான கல்யாணம் செய்யணும்னா கல்யாணம் வேணாம்னா அந்த சிவனை கோரி அந்த ஈசனை கோரி நான் பூஜை செய்யறேன். கன்னிகாமடம் வந்து சித்திரவேலை விசித்திரமாகவே அந்த சிவனை பூஜை செய்து நீ அலங்காரத்தில் இரு. நான் திங்கமஞ்சம் சென்று வருகிறேன். இங்க போர் ஒன்று அடிச்சு வச்சிருக்கிறோம். 5 வயதுக்கு ஒரு வயதிலிருந்து மட்டுமே உள்ள வர வேண்டும். இதற்குள் வர வேண்டும். ஆம்பளைகள் வரணும். 80 வயதிற்கு மேல இருப்பவர்கள் உள்ள வர வேண்டும். 80 இன்னைக்கு 90 வயது வரைக்கும் எழுதுறேன்.
எல்லா குடியும் கொடுத்தோம்னா நல்லா வாழும். அதுதான் கைவெட்டுக்கு வந்தது. தாயை சிறந்த கோயிலில் அம்மா இன்று நடிகரை பார்த்து அவங்க என்றும் செல்வமும் அவங்க சந்ததியினர் கண்டிப்பாக பிறந்தாலும் அப்படி பிறந்தாலும் இவங்களுக்கு சொர்க்க பதிவு உண்டு. சொர்க்கலோகம் உங்களுக்கு நரக தண்டனையே கிடையாது. இது நரக தண்டனை என்பது கிடையாது. சொர்க்கம் தான் அம்மா சேருவாங்க. அன்னாரி ஓர் வயதிலிருந்து 5 வருடம் வரைக்கும் வந்தால் இந்த வழியிடமாக போகணும். அதற்கு மேல் 5 வயதுக்கு மேல் மீண்டவர்கள் 60 வயதுக்கு மேலே 60 வயதுக்கு மேல்பட்டவர்கள் வர வேண்டும். இதற்குள் உள்பட்டவர்கள் இலக்கொண்டாக வெட்டி எறிகிறார். ஓர்கோடி உயிரிழந்த இந்த கைலாய மலையில் பாஞ்சாலி நாடகத்திலே கண்ணு கட்டி காத்து விட்டோமோ அன்று முதல் இன்று வரை இல்ல. இப்போ நம்ம வீட்டுக்கு போறோம். அண்ணன் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு போலாம். கண்ணை கட்டி காட்டில் வச்சு வரும்போது இது பார்த்தால் அகமாச்சியும் அண்ணனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நேரத்தில் இங்க ஒரு மண்டபம், அழகாக மண்டபம் தெரியுது. ஆமா ஆமா, அதுல ஒரு சத்தமும் வருகிறது. ஏதோ ஒரு கோயில் எப்படி கோயிலாகப்பட்டது கூறிக்கொண்டிருக்கிறதோ அப்படி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பார்க்கலாமே.
தெரியாது. யாருக்கு தெரியும்? முட்டை உடைந்து நுழைந்து இந்த பூவையால கண்ணமாகிட்டு நமக்கு கணவனாக வேண்டும் என்று சொல்லி நம்ம பூஜை செய்யணும். அதே போலவே வந்திருக்கிறாரு. எப்படி இருக்கணும் நம்ம? சமயம் இந்த பாஞ்சாலி மூதையை புருஷன் முண்டாவ நம்மளுக்கு தேவையில்லை. என்ன விசித்திரம், என்ன ஒரு அழகு. நைட்டுக்கெல்லாம் நல்லாதான் இருந்தான். கரெக்டா விடிய கட்டு சொல்லிக்கிறோம். அப்படி இந்த பெண்ணை கட்டனா இவ்வளவுதான் கட்டணும். கட்டனா இவ்வளவு கட்டணும்டா, இல்லன்னா அவங்க அம்மாவை கட்டணும். இப்பொழுது நாம 2 பேர்களும் என்ன பொருத்தம், நாம இருவரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அண்ணா தங்கச்சி சொன்னா 5 வயதுக்குள் உள்பட்டவன். யாரும் ஆடவா இருக்கிறோம். பாரு நாங்க கணவன் மனைவியோடு இருக்கும் போது இவன் யாராதே? நாங்க கணவன் மனைவி இருக்கிறோம். அந்த இடத்துக்கு இவன் எதுக்கு வரணும்? யாரா? யாரா நீ? யாருன்னு கேட்டேன். இந்த நாடாகப்பட்டது உனதா இருக்கட்டும். என் மனைவி எடுத்து நான் இருக்கிறேன். வீட்டுல போனவங்களோ உங்களை மாதிரியே கிளம்புறாங்க. அர்ஜுனன் காரகத்திலே விட சொன்னான். அங்கே போனவன ஒருவேளை பாஞ்சாலி முடிவிட்டாலே என்னவோ தெரியல. அண்ணன் வந்து உன்னை உடனடியாக சென்று காரகத்துல பார்த்து சொல்லிக்கிறாரு. ஓடு. தேடி அழைந்து கிடைக்காத 2 பேருக்கு பார்த்தாங்க. ஆமா, இவன் அங்கலட்சம் முடியும். அவன் தான் கருமலை போல எரமக்களா மாறி இவனை வெட்டணும். இவனை அப்படிதான் வெட்டும். எரமக்களா போலுகிறான். இவனை காளிக்கு பலி கொடுக்கிறான். பாஞ்சாலி
அஸ்னாபுரி விட்டு போய்விட்டால் ஏன் போனா? அது வந்து சுகர் ப்ராப்ளம் வந்து விளைவு. சரி, அறிந்தும் அறியாததும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா. இல்ல அவனுக்கு குஷ்டம். அதனால நான் என்ன சொன்னார்? பாஞ்சாலி 18 அக்ரோடி சேனையை எல்லாம் சாப்பிட்டு விட்டால், அதனால அவளை வச்சிட்டு இருந்தா 5 பேரையும் சாப்பிட்டு விடுவாள் அப்படின்னு வந்து நாரதன் தெரிவித்தார். நடக்கின்ற 18 நாள் பாரத போரில் 18 அக்ரோடி சேனைகளை விழுங்கியவள் பாஞ்சாலிதான். நான் இரவிலை சென்று பார்த்தேன். பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற பொழுது இந்த குஷேத்திர வேட்டிலே பிளவர்களை இருக்கின்ற பொழுது பாஞ்சாலி ஒரு கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சது. அவன் மட்டும் சாப்பிட்டான்னு சொன்னான். நாரதன் சொன்னா நீ கேட்டுக்கணுமா? ஐயோ சாமி, உண்மையா அந்த கிளியங்களை விட்டு போல. அதனால அர்ஜுனனை கொண்டு போய் காட்டுல கண்ணு கட்டி விட்டு வாடான்னு சொன்னோம். போனவன் அவனும் வரல. ஒருவேளை அவனு எதுனா எடுத்து முடிக்கிட்டாலும் தெரியல. அவனை தேடி தம்பி பீமன் போனா அவனையும் காணும், பாஞ்சாலியும் காணும். மாமா நீதான் உதவி பண்ணணும் சாமி. இப்படிய தம்பிமார்கள் பத்திரமாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அண்ணன் உயிர் போகவில்லை, ஆனால் பாஞ்சாலியும் உயிரோடு இல்லை. இப்பொழுது உயிரோடு இல்லை. எங்க இருக்கிறா? போரு கூட்டின் வாங்க. இந்த மனத்திலே நான் பார்க்கின்ற போது ஒரு பெண் குரல், 2 பேரும் சிறந்தான போட்ட ஒரு பெண் குரல் எப்படி கேக்குது? அந்த ஏதோ பெண் குரல் இப்போ கேக்குது. அண்ணா, இந்த குளத்திலே பார்த்தால் எத்தனையோ ராட்சதர்கள் இருப்பார்கள். அவர்கள் என் மீதில் மோகம் கொண்டு வந்தால் என் உயிரை நான் எப்படி காப்பாற்ற வேண்டும்? ராஜாக்களும் என்னோடு இருக்கின்ற போது எந்த ஆபத்து வந்தாலும் அவர்கள் பார்த்துக்குவார்கள். அவர்கள் ஆளுக்கு ஒரு திசையாக சென்று விட்டால் நான் தன்னந்தனிமையாக இருப்பேன். எனக்கு ஆபத்து வந்தா அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணட்டும்? மோகித்தான் அந்த கம்பீராசூரனுக்கு இவள் என்ன செய்தார்? உருவத்தை மாத்தி எங்க அண்ணா சொன்ன மாதிரி விட்டேன். அந்த உருவத்தை இன்று எடுக்க வேண்டும். எவனோ ஒருவன் மோகித்து வருகின்றான். நான் பாறையாக ஏதோ உருவம் மாறுகிறேன். இருக்கக்கூடிய 9வது வனத்திலே பாறையாக இருந்தேன். அந்த வடிவத்தை எனக்கு கொடுக்கணும். அண்ணாடு நிறைஞ்சா வரும் பாறை ஆயிட்டா இவ்வளவு ஜம்பர் வெடி வச்சு கொடுத்துருவேன். ஜம்பர் வெடி அதனால இவங்க மரத்தை விட்டு அவன் எப்படி அலபாபுரை விட்டு திசை திட்டு எங்கேயுமே போக கூடாது. முடியாது, அனுபவம் முடியாது. அவன் ஆசைப்பட்ட அவன் மேல அவன் எங்க இருந்தாலும் அவன் என்னைக்கு வராலும் அது வரைக்கும் நான் வெளிமேல் வெளியிட்டு அலம்பாவூர் வந்து இருக்கிறோம். அந்த அலம்பாவூர் வருகின்ற பொழுது எப்போது தேவை சொல்லி ஒரு தலைவராக ஆகியானவள் இப்ப கருணாசமன் இருக்கிறார். அண்ணவளை அழைத்து நீ செய்த கொடுமைக்காக, நீங்கள் செய்த தவறுக்காக உங்க மனைவியால் இந்த நிலம் கல்லாக சுமந்திருக்கிறார். எப்படி கிளப்ப முடியும்? அப்படியா? அதாவது உயிரோடு வளர்க்க வேண்டும் என்றால் அரக்கனை அழிக்கணும். அரக்கனை அழிக்க வேண்டும். அரக்கனை என்ன தெரியுமா? அலவாசூரனை அழிக்க வேண்டும். அழிக்க வேண்டும் என்றால் பாஞ்சாலியானவள் அந்த அகோர ரூபத்தோடு காளியாக உருவெடுத்து வர வேண்டும். இப்போ இந்த தீர்த்தத்தை போட்டீங்கன்னா அவன் எழுதுகிறான்.
செய்கிறேன். அப்படி என்னை மோகித்து வந்தது உண்டானால் ஐவர் ராஜார்கள் பக்கத்திலே இல்லை என்றால் கல்லாக நீ போ. என்ன தெரியுமா இது எதுக்கு அர்த்தம்? இந்த கலியுகத்துல விருப்பமில்லாத ஒரு பெண்ணை எவன் ஒருவன் போய் சேர நினைக்கிறானோ அவன் கல்லுக்கு சமம். ஆமா, இந்த இதனுடைய அர்த்தம் என்னன்னா விருப்பமில்லாத பெண்களை எவன் ஒருவன் மோகிக்கிறானோ சேர்ந்தாலும் கல்லில் மேல் சேர்ந்தது போன்ற அர்த்தமே ஒழிய அவனுக்கு புண்ணியம் கிடையாது. அதுக்குதான் இப்பொழுது இந்த உருவத்தை கல்லாக மாற்ற சொன்னேன். அதனால தங்கா இப்ப நீ என்ன தேவை தெரியுமா? அந்த அரக்கனை அழிக்க வேண்டும். அழிக்க வேண்டும் என்றால் இந்த உருவத்தோடு உன்னால் அழிக்க முடியாது. அதனால நீயோ ஒரு உருவம் 4448 அவதாரத்தில் ஒரு அவதாரமாக எடுத்து ஓம் சக்தி என்ற உலகம் எல்லாம் உண்மையை போற்றப்பட வேண்டும். காளிகா பரமேஸ்வரி உருவெடுத்து வந்தாயானால் அந்த அரக்கனை அழித்து விட்டாயானால் அழித்தால்தான் இந்த அதர்மங்கள் அழியும், தர்மங்கள் நிலைநாட்டும். அப்படியா? உன்னுடைய வார்த்தை பிரகாரம் அதே உருவத்தோடு தான் வருகின்றேன். கணவன்மார்களை அவன் சிறப்பிடித்து வச்சிருக்கிறான். நீ உடனடியா உருவத்தை மாற்றி வந்து அவங்களை காப்பாற்றினாதான் தர்மம் நினைக்கும். உன்னுடைய மாங்கல்யமும் நினைக்கும். அப்படியா? அப்படியாகட்டும். வருகிறேன். அதாவது கோவிந்தா என்பது சாமி கோவிந்தா. தங்க இப்பொழுது நான் உன்னுடைய உருவத்தை உலகத்திலே இருக்கக்கூடிய காலையிலே கதிரவதற்கின்ற பொழுது எவ்வளவு அழகாக விசித்திரமாக இருப்பாயோ அந்த உருவத்தை மாற்றி வந்து நேராக காளியாக வர சொன்னேன். நேராக வந்திருக்கிறாய். இப்பொழுது நீ என்ன செய்ய தெரியுமா? அழைத்து விட்டு வர வேண்டும். அவனை அழைத்தால் தான் இந்த என்ன தெரியுமா கணவன்மார்களை மீட்டு வர முடியும். அப்படியா? அதனால அந்த அரக்கனை அழிக்க வேண்டும், என் கணவன் அழிக்க வேண்டும், மீட்க வேண்டும். இதுதானே அண்ணா? சென்று வா. சத்தங்க என்ன சத்தங்க? ஆண் சத்தம் என்றால் அடங்கி விட வேணும். ஒரு பெண் சத்தம் வந்தால் அடங்கி வேணும். ஒரு ஆண் புலி ஒரு பெண் புலியை கண்டா என்ன செய்யும்? மோகங்கள் உண்டாகும். உண்டாகும். எனக்கு வசமாக வந்தால் பெண்ணு, எனக்கு வசமாக வந்தால் பெண்ணு, பெண்ணில் இல்லன்னா வாயை கழிச்சிருவோம், காலில் தாராவாரி கழிச்சிருவோம். நீ என்னுடைய வாயை கிழிப்பாது, நான் பார்த்து கொண்டு இருப்போது. நீ பிணந்திருந்த பூதமா? நான் பேயில்லை, பிணமில்லை. பூதமா காட்டாரிக்கடா பூதமா யாமலாதி. வாயலா நான் பேயில்லை, பிணமில்லை, பெருங்கட்டு பூதமில்லை. ஏற்பட்ட காரியங்கள் வந்திருக்கிறேன்டா. என்ன காரியம்? கசைக்கு ரசைக்கு ரசமா குடிச்சிருவேன். அந்த ரசத்தை கீழே சுண்ட வைக்க வேணாம். எங்க அம்மால இருக்கிறார் ரணபத்ரகாளி. உங்க அம்மா யாருடா? நான் தான்டா உங்க அம்மா. எங்க அம்மா ஒத்திக்கிறா, அவதான் ரணபத்ரகாளி. அப்படியா? இந்த இருக்கக்கூடிய ரணகலத்தில் குமிழியாக இருந்து அந்த ரத்தங்கள் முட்டை குமிழியாக இருந்தால் அம்மா இருக்கிறான். அவளால் உற்பத்தி செய்து நீ எப்படி தெரியுமா நினைத்து கொண்டு இருக்கிற உன் தாயானது இந்த தெல்லம் தெரியும். போட்டு இழந்து உருவாக்கப்பட்டவன் எனக்கு வந்து 4848 அவதாரம்.
உனக்கு தாயாக இருக்கப்பட்ட யாரு? எங்க அம்மாவா? நானே தான். ஏய், இவன் யாரா மொத்தோ? அந்த செடி வச்சுக்க. ஒரு காரணம், ஒரு சமாசாரம். என்ன தெரியுமா? ஒரே சமாசாரம். இந்த தினத்துல இப்ப யார சிறைப்பிடித்து விட்டு நீங்கள் அவங்க யாரையோ வச்சிருக்கட்டும். அதேவா தேவையில்ல. இவனை இப்ப யாருக்கு விளைவிக்கணும் நீ? ஆடிக்கு எங்க அம்மாவுக்கு. ஆடி எங்க அம்மா. அதே அம்மாவா நானே. எங்க அம்மாவா? இப்ப விளைவிக்கிறேன் நீ. இப்படி டேய். டேய். டேய், உனக்கு அந்த பையன் யாசனை கட்ட வந்தாயா? டேய், உனக்கு அந்த பையன் யாசனை கட்ட வந்தாயா? ஒரு காரணம் ஏன் தெரியுமா? இந்த தினத்துல யாரு இருந்தாலும் சரி, எப்பாடி யாரு இருந்தாலும் சரி, சரி. தவறு செய்தவர்கள் இருந்தாலும் சரி, ஆமா. தாயே ஆ. மாதா, மாதா. நான் தவறு செய்து விட்டேன், ஆமா. என்னை ஆதரிக்க வேண்டும், வேண்டும். என்னை காப்பாற்ற வேண்டும். ஆ. அவனுடைய வணிகர் வந்தவர்களை ஆதரிப்பேன். ஆதரிப்பேன். என்னோட எதிர்த்தவர்கள் என்ன தெரியுமா? ஆமா. ஏய், எதிர்த்து வந்தவரை எனக்கு சேர்த்துவே. என்னோட எதிர்த்து வந்தவனே என்ன மயிறு எவனோட சேர்த்தவனை விட மாட்டேன். சொன்னா எம்மாறு மயிறு முடிக்க போடுறான். போட்டு காத்துக்கு இப்படி வந்துருச்சு. அதற்கு உன் உடக்கைய. உன் உடக்கைய டேய், கீழே இருக்க உடக்கைய அடக்கு. நான் இல்லைன்னா சொருகிடுவேன். ஏங்க உருகிறவன். சொருவிடுவேன், உருவிடுவேன். எங்க அம்மா தரானா? ஆ. ஆனா அது உம்மா. ஏய், அருண். எங்க அம்மா தரானா? என்ன அதான் உம்மா நானு. உம்மா. பாடுற மறுபடியும் எங்க அம்மா சக்தி உடையவன். அம்மா தட்டி போட்டுக்கிறான். நான் சக்தி. கபாலம் கைப்பிடித்தவன். கபாலத்தை கைப்பிடித்தவன். ஆமா. மான் மது என்று இருக்கக்கூடிய மானிட பிறவியை உடைக்கக்கூடிய எங்க அம்மா. ஆமா. அதான் எங்க அம்மா. ஏய், மறுபடியும் அட உங்க அம்மா தெரியுமா? எங்க அம்மா தெரியும். உங்க அம்மா தெரியுமாடா? உங்க அம்மா டேய், அம்மா. இவளுக்கு நினைக்கும் ரணமுக சண்டை. சண்டை இருக்கக்கூடிய ரணமுக சண்டை அகோரமான உத்தம். அகோரமான உத்தம். ஓடு ஓடு. இன்னைக்கு பறக்கிறது இருந்தாலும் சண்டை எங்க போய் பறக்கிறது